என்ன வேலை செய்தாலும் தடையா இருக்கிறது, வாய்க்கவே மாட்டேங்குது. எனக்கு ஒரு விஸ்தாரமும் இல்லை என்று புலம்பும் ஆத்துமாவே, இன்று உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பி சொல்லுவது ஏசாயா 30:23. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் முன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிபந்தனை வசனம் 22. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. இடையிலே பெரிய தடை, தேவ கோபாக்கினை, அநேகர் மரணம். ஏண்டா இது நடக்குதுன்னு பார்த்தப்ப ஆகான் ஒரு வஸ்திரத்தை திருடி தனக்கென்று வைத்துக் கொண்டான். ஒரு சின்ன ஆசை, அற்ப இச்சை, அற்பமான ஒரு பொருள். அது அவ்வளவு பெரிய தடையை கொண்டு வந்தது. இந்த தடை மீறதுக்கு ஆகானும் அந்த எல்லாமே அவங்க கர்த்தருக்கு முன்பாக மறிக்க வேண்டியதா இருந்தது. அதன் பிறகே அவர்கள் பிரயாணம் பண்ண முடிந்தது. யாக்கோபின் மனைவியும் ஒரு விக்கிரகத்தை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதுவும் அவர்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் தான் முடிந்தது. தேவன் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அப்படின்னா நாம் கையிட்டு செய்யும் காரியங்கள் ஏன் தான் பலன் கொடுக்க மாட்டேங்குது? தேவன் நமக்கு ஆகாரத்தை தர விரும்புகிறார், கொழுமை தர விரும்புகிறார், புஷ்டியை தர விரும்புகிறார், விஸ்தாரமான இடத்தை திரும்ப விரும்புகிறார். அப்போ ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் தடையா இருக்குது? அநேக ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் வர தடையா இருக்க காரணமே நம்மிடத்தில் உள்ள ஏதோ ஒன்று, தேவனை அருவருக்க செய்யும் ஏதோ ஒன்று. அதை நாம் தேடி கண்டுபிடித்து சிப்போ என்று தூக்கி எறியும் போது தேவன் சொன்ன இந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் நம் வாழ்க்கையில் பலிக்குங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என்னுடைய வழிகளை ஆராய உதவி செய்யும். உமக்கு பிரியமாக இல்லாதது ஏதாவது என் வாழ்க்கையில் இருந்தால் அதை எனக்கு சுட்டி காட்டுவீராக. உம் சமூகத்திலிருந்து நிதானித்து அறிந்து அது என்னது என்று பார்த்து அதை என் வாழ்க்கையிலிருந்து களைந்து போட கிருபை தாரும். ஆசீர்வாத தடையால் நொந்து போயிருக்கிறேன் அப்பா. நீர் எனக்கு கொடுக்க விரும்பும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள உமக்கு பிரியமில்லாத ஏதுன்னு அடையாளம் கண்டு விளக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.